2025 சனி பெயர்ச்சி வந்து மேஷத்த பார்த்து நெறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நெறைய நெறைய நன்மைகள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நடக்கும். என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய கடன் முழுக்க முழுக்க வந்து அடையும். அதே மாரி பெரிய கடன் அப்பா வாங்கியிருக்காங்க, தாத்தா காலத்துலேருந்தே அப்டிலாம் இருக்கு இல்லையா? அது கூட ஃபவுண்டேஷனாவது கண்டிப்பா அமையும். அவங்க திசாபுத்தி நல்லா இல்லன்னா கூட அங்க ஃபவுண்டேஷன் அமைஞ்சு, அந்த ஃபவுண்டேஷன் மூலியமா எல்லா நெகட்டிவிட்டியும் போய் கடன் சம்மந்தமா வெளில வந்துருவாங்க. ஃபினான்ஷியல் செக்டார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். ஃபினான்ஷியல் படி ஸ்டேட்டஸ் உயரப் போகுது மேஷ ராசிக்கு தான். அதுவும் ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப நாளா கோர்ட்டு, கேஸ்ன்னு அலைஞ்சிட்டே இருக்காங்க. முடியவே இல்ல. அப்படின்றது எல்லாமே வந்து கோர்ட்டு கேஸு தன் வழியாவே வந்து தானாவே முடியும். இவங்களுக்கு சாதகமாவும் முடியும். அப்படி இல்லன்னா, யாரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாமே தானாவே வந்து இத முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எதிரிகள் எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. ஸோ இவ்ளோ சூப்பரான விஷயங்கள் மேஷ ராசிக்கு இருக்கு.